Hi friends, welcome to all my YouTube channel. புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ஆன்லைன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம்.
டோட்டலாகவே நமக்கு வந்து 4 லைன்ஸ் தான். அதாவது ரன்னிங் ஆயிலோட 2 லைன், ஸ்டார்டிங் ஆயிலோட 2 லைன்ஸ். ஸோ இது எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் ஆயிலில் பார்த்தோன்னா ஒரு ஸ்டார்டிங் ஆயிலோட, அதாவது ஸ்டார்டிங் ஆயில் செப்பரேட்டாக இருக்குது, ரன்னிங் ஆயில் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ ரன்னிங் ஆயிலில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட் இருக்கும். அதாவது இந்த மோட்டாரை வச்சு பார்க்குறப்போ அது வந்து வெளியே வந்திருக்கும் இந்த பாயிண்ட்டு. அதாவது நம்ம கோர் இதுதான் வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடம். ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து ஒரு லைன். அந்த ஸ்டார்டிங்கிலேருந்து அந்த எண்டு முடியும், அந்த கோர் ரன்னிங் ஆயிலோட கோர் முடியும். அந்த எண்டை எடுத்து இன்னொரு ரன்னிங் ஆயிலோட ஆப்போசிட் சைடில் உள்ள கோரோட எண்டுக்கு கொடுத்துடணும். இந்த இடத்துல கொடுத்துட்டு அந்த கோர் இருக்குல்ல, அந்த கோரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், அது ஒரு லைன். ரெண்டுலேயுமே இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அது ரெண்டையும் ஒரு லைனை போட்டு 2 அவுட்டர் உள்ள இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணால் முடிஞ்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம உள்ளாடி உள்ள ஸ்டார்டிங் ஆயிலுக்கும். ஸ்டார்டிங் ஆயிலோட ஸ்டார்ட் பண்ணுற இந்த பாயிண்ட் இது ஒரு லைனு. ஸோ இதில் இருக்கா, அதிலேருந்து எடுத்து இதோட அவுட்டர் இருக்கும், இந்த இடத்துல இந்த அவுட்டருக்கும் அதே லைனை இந்த அவுட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்டு இதோட இன்னர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இன்னரையும் ஒரு லைனை எடுத்துக்கணும். அதுதான் இந்த ஸ்டார்டிங் ஆயிலோட லைன். ஸோ இதை நம்ம அப்படியே கனெக்ஷன் கொடுத்து வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆன்லைன் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்று நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள்.